உங்களை மாதிரியான தெளிவான ஜோதிடர்கிட்ட கேட்டால் தான் மக்களும் தெளிவாவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, வீட்டுக்குள்ள பல்லி இருக்கிறது அபசகனம்ன்றாங்க. சில பேர் பல்லி இருந்தா அஷ்டலட்சுமி அபசகனம் இது வரைக்கும் எந்த நூல்களையும் சொல்லப்படல. இல்ல சார், சில ஜோதிடர்கள் சொல்றாங்க. அவங்க ஏதாச்சும் அதாவது என்ன ட்ரெண்டோ அதை சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்ப எல்லாத்துக்கும் பலன் சொல்லுவாங்க, எல்லாம் வேணாம்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி அன்னைக்கு வரலாம் ஊட்டக்கூடாது. பள்ளி இருக்கிறது அபசகனமா எப்பயுமே யாரும் பார்க்கப்படாது. அப்படியா? அப்ப ஏன் பல்லிக்கு தோஷம்ன்றாங்க? பள்ளிக்கு தோஷம்லாம் கிடையாது. என்ன சார் சொல்றீங்க நீங்க? பல்லி வந்து தீட்டு துணியில துப்பிட்டாலோ இல்ல அந்த சைடு இது பண்ணிட்டாலோ அந்த பொண்ணுக்கு தோஷம் வந்துருதுன்னு சொல்லி அது வந்து ஏமாத்துறதுக்கு வழி அவ்வளவுதான். ஒரு கோயில் இருக்கு சார், ஏதோ ஒரு ஊர்ல, எனக்கு அந்த ஊர் பேர் சட்டமே தெரியல. ஏமாத்துறதுக்கு வழி இதெல்லாம் நான் சொல்றதுங்க. பள்ளி இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் உங்களோட வீடுடைய சுத்தத்தை பொறுத்து இருக்குது. அப்ப வீட்டுக்கு சுத்தம் இல்லாதவங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பூச்சிகள் வரத்தான் செய்யும். அந்த பள்ளி அதை பிடிச்சிட்டிங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, சிம்பிள். அப்ப வந்து நம்ம வாழக்கூடிய இடத்துல நாய் இருக்கும், பள்ளி இருக்கும், பாம்பு இருக்கும், பாம்பு வரும், காக்கா வரும், பூரா வரும். அப்போ என்ன, பூரா ஒரு வீட்டுக்குள்ள வருதுன்னா என்ன அர்த்தம்னா இன்னும் கொஞ்சம் கழிவு, கொஞ்சம் சரியான கழிவுகள் வெளியெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கணும் தெரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர, அடசல் அதிகமாக இருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர, இதுல வந்து நீங்க நல்லது கெட்டது கிடையாது.